ஐ வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். லாஸ்ட் 2 வீடியோஸ்லையும் ரொம்ப கேஷுவலாக நம்ம தமிழில் பேசுகிற வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் 2 வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மறைக்க வேண்டாம், மறைக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. ஷோ திஸ், ஹைட் திஸ், டோன்ட் ஹைட். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? டோன்ட் ஹைட். டோன்ட் ஹைட். ஹைடுனா மறைக்கிறது. டோன்ட் ஹைட். ஹைட் திஸ் அப்படின்னா இதை மறை. ஷோ திஸ் அப்படின்னா இதை காண்பி. ஓப்பனாக பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓப்பன் ஸ்பீக் அப்படின்னு சொல்லணுமா, பி ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லணுமா, ஸ்பீக் ஓப்பன்லி அப்படின்னு சொல்லணுமா? இதில் எது கரெக்டான மீனிங் கொடுக்குது? ஸ்பீக் ஓப்பன்லி. ஓப்பனாக பேசு. ஸ்பீக் அப்படிங்கிறது வேர்ப், ஓப்பன்லி அப்படிங்கிறது அட்வர்ப். பி ஃப்ராங்க் இதுவும் கரெக்டு தான். ஓகே, ஃப்ராங்காக இரு, ஓப்பனாக இரு அப்படின்னு அர்த்தம். ஓப்பனாக பேசுங்கிறதுக்காக தான் அந்த தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். இந்த பேசுகிறது அப்படிங்கிற அந்த வேர்பை குறிக்கிறதுனால தான் தேர்ட் ஆப்ஷன். இந்த இடத்துல பி ஃப்ராங்க் அப்படிங்கிறது ஃப்ராங்காக இரு அப்படின்னு தான் குறிக்குது. நெக்ஸ்ட் அமைதியாக இரு. கீப் குவைட், பி காம், சைலன்ஸ். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். கீப் குவைட், பி காம், அமைதியாக இரு. சைலன்ஸ் அப்படின்னா அமைதின்னு அர்த்தம். அமைதியாக இரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டூ எவ்ரி திங், ஆல் டூ, டன் எவ்ரி திங். விச் ஒன் இஸ் கரெக்ட்? டன் எவ்ரி திங். டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் டூ. டன் எவ்ரி திங் எல்லாத்தையும் செஞ்சாச்சு. டூ எவ்ரி திங் அப்படின்னா எல்லாத்தையுமே செய்யின்னு அர்த்தம். இனிமேல் செய்யின்னு அர்த்தம். டூ எவ்ரி திங். வேறு வழியே இல்லை. நோ அதர் வே, தெர் இஸ் நோ அதர் வே, நோ வே. எது கரெக்ட்? 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். நோ அதர் வே, தெர் இஸ் நோ அதர் வே, நோ வே. இந்த 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். நல்லா இருக்கா அப்படின்னு கேட்போம்ல. லுக்கிங் நைஸ் வருமா, குட் லுக்கிங் வருமா, இஸ் திஸ் நைஸ் வருமா? நல்லா இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஓகே, லுக்கிங் நைஸ் அப்படின்னா நன்றாக இருக்கிறது, பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம். குட் லுக்கிங் அப்படின்னாலும் அதே அர்த்தம் தான். இஸ் திஸ் நைஸ், இதுதான் கேள்வி. கொண்டு வந்தியா கேட்போம்ல. கொண்டு வந்திருக்கீங்களா? ப்ராட் வருமா, ஹாவ் யூ ப்ராட் வருமா, யூ பிரிங் வருமா? பிரிங்கோட பாசன்ஸ் ப்ராட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஹாவ் யூ ப்ராட், கொண்டு வந்துட்டீங்களா, கொண்டு வந்தியா, ஹாவ் யூ ப்ராட். இந்த யூ அப்படிங்கிறதுக்கு நீ, நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான். இப்போ யூ பிரிங் அப்படின்னா நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். ஹாவ் யூ ப்ராட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நீங்கள் இதை செய்யுங்க, இல்லைன்னா அதை செய்யுங்க. எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? 3 ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். டூ திஸ் ஆர் தேட், இதை செய் அல்லது அதை செய். யூ திஸ் டூ ஆர் தேட் டூ, இது மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஓகே, ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தப்பு. யூ டூ எய்தர் திஸ் ஆர் தேட், இது கரெக்ட். யூ டூ எய்தர் திஸ் ஆர் தேட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் காமனாக சொல்கிற மாதிரி இருக்குது, டூ திஸ் ஆர் தேட் அப்படின்னு. நீங்கள் இதனை செய்யவும் அப்படின்றதுக்கு யூ. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நீ இதையும் செய்யலை, அதையும் செய்யலை, எப்படி சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணுங்கள். இது அல்லது அது அப்படிங்கிறதுக்கு எய்தர் ஆர் யூஸ் பண்ண மாதிரி, இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நெய்தர் நார். யூ டிட் நெய்தர் திஸ் நார் தேட். யூ டிட், நீங்கள் செஞ்சீங்க, இதையும் செய்யலை அதையும் செய்யலை. யூ டிட் நெய்தர் திஸ் நார் தேட். யூ ஆர் நாட் டூயிங் திஸ் அண்ட் நாட் டூயிங் தேட். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது. ஆனால் இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாருங்கள், நீ இதையும் செய்யலைன்னு அர்த்தம். அப்போ அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பாஸ்ட் டென்ஸ். என்ன சாப்பிட்ற அப்படிங்கிறத கவனி. என்ன சாப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கிறத கவனி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வாட் ஆர் யூ ஈட்டிங், லிசன். வாட் ஆர் யூ ஈட்டிங், நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிற, கவனி அப்படின்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ராங். வாட்ச் வாட் டு யூ ஈட். வாட் டு யூ ஈட்னு என்ன அர்த்தம்? என்ன சாப்பிடுவாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ மைண்ட் யுவர் ஈட்டிங், மைண்ட் யுவர் இன்டேக், இதுதான் கரெக்ட். என்ன சாப்பிட்றதுங்கிறத
கவனித்து சாப்பிடு, மைண்ட் யுவர் ஈட்டிங். தலையில் இடிக்காமல் பார்த்து வா, ஓகே, குனிஞ்சு வா அப்படி சொல்லுவோம்ல, எந்தது கரெக்ட்? இதுவும் அதே மாதிரி தான், மைண்ட் யுவர் ஹெட். இந்த மைண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனமாக இருன்னு அர்த்தம். அதை நினச்சி பாரு, ஓகே. மைண்ட் யுவர் ஹெட் அப்படின்னா இங்கே ரொம்ப இடம் குறுகலாக இருக்குது, தலையில் இடிச்சிரும், அதனால் மைண்ட் யுவர் ஹெட் அப்படின்னா கவனமாக இரு, ஹெட்டை கொஞ்சம் குனிஞ்சிக்கோ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. லுக் யுவர் ஹெட் நாட் ஹிட், ஓகே, உங்களது தலையை பாருங்கள்னு இருக்குது. அதே மாதிரி ஹிட் ஆன் யுவர் ஹெட், உங்கள் தலையில் அடிக்கவும். ஸோ இதுவும் மீனிங்லெஸ். ஸோ மைண்ட் யுவர் ஹெட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அவரோட ஹார்ட் ஒர்க்கு வேஸ்ட் ஆகலை. ஹிஸ் ஹார்ட் ஒர்க் நாட் வேஸ்டட், ஹிஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் இன் வைன், ஹிஸ் ஹார்ட் ஒர்க் நாட் வேஸ்ட். விச் ஒன் இஸ் கரெக்ட்? வெயின் அப்படின்னா வேஸ்ட், ஹிஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் இன் வெயின், வேஸ்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர் சென்டென்ஸ். ஹிஸ் ஹார்ட் ஒர்க் நாட் வேஸ்டட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதில் வேர்பே இல்லை பாருங்கள், இந்த இஸ் வாஸ்ங்கிற வேர்பே இல்லை, ஹெல்பிங் வேர்ப்ஸ் எதுவுமே இல்லை, ஓகே. ஸோ அதே மாதிரி தான் ஃபைனல், அதாவது தேர்ட் ஆப்ஷனும். இது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். முக்கியமானது, கரெக்டான ஆப்ஷனை நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.